வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. உங்கள் ஐபிசி பக்தியில் லலிதா சகஸ்ரநாமம் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பம். முன்பதிவு மற்றும் கட்டண விபரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேஷ ராசிக்காரங்க இந்த ஜூன் மாதத்துல என்ன விஷயம் செஞ்சாங்கன்னா சக்சஸ்? ஒரே டைம்ல ஒரு நாள்ல ஒரு 4-5 வேலையை கூட செஞ்சுட்டு வரலாம். கண்டிப்பா அவங்களால முடியும். ஃபேமிலி, லவ், ரிலேஷன்ஷிப், அவங்களோட இமோஷனல் தாட்ஸ், இமோஷனல் பாண்டிங், இது சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக ரொம்ப கவனமாக இருக்கணும். இவங்களுக்கான மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் எப்படின்னு பார்க்கும்போது, இவங்க தினமும் நித்தம் இதை வந்து சொல்லிக்கலாம். ஐம் எனஃப். நான் ஸோ மிதுன ராசி, இவங்க இந்த ஜூன் மாதம் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்றது பார்க்கும்போது, பூ மாதிரி இருக்குது. பூனாலே எது நம்ம வந்து ஒரு ரெட் ரோஸ்னாலே என்ன ஞாபகம் வரும்? லவ். அதில் தான் கவனமாக இருக்கணும். கடகராசி, இவங்க இந்த ஜூன் மாதத்தில் என்ன விஷயங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்றது பார்க்கும்போது, ரொம்ப வந்து ஒர்க்கஹாலிக்காக இருப்பாங்க. ரொம்ப 24/7 வந்து எப்போதாலும் வேலை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதில் கவனமாக இருக்கணும். அதை மீறியும் அவங்க பண்ணுறாங்கன்னா, ஸோ விருச்சிக ராசி, இந்த ஜூன் மந்த் இவங்க எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பார்க்கும்போது, ஸோ தனுசு ராசி இந்த ஜூன் மாதம் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பார்க்கும்போது, சில பேர் பொறுமைன்னு சொல்லிட்டு சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. அதிலெல்லாம் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். அண்டு ஸோ மகரம், இந்த ஜூன் மாதம் அவங்க என்ன மாதிரியான காரியங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்றது பார்க்கும்போது, லவ் பண்ணலாம். ஸோ கும்பராசி, இவங்க இந்த ஜூன் மாதம் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பார்க்கும்போது, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய செல்வ வளத்தை, ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இந்த ஜூன் மாதம் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது, என்னென்ன விஷயம் செஞ்சோன்னா சக்சஸ், இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும், 12 ராசிக்காரர்களும் செய்ய வேண்டிய மேனிஃபெஸ்டேஷன் என்ன அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக டாரோ ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் சிஸ்டர். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். மேஷ ராசிக்காரங்க இந்த ஜூன் மாதத்தில் என்ன விஷயம் செஞ்சாங்கன்னா சக்சஸ்? மேஷ ராசி இந்த ஜூன் மாதத்தில் அவங்க என்ன செஞ்சால் சக்ஸஸாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, எல்லாத்துலேயும் பேலன்ஸ்டாக இருக்கணும். ஒரு நிறை குறைகள் அதை சமாளிக்கக்கூடிய தைரியம் இருக்கணும். ஒரு நல்ல வருமானம் வருதுன்னா அதை செலவு எப்படி மேற்கொள்கிறது, ஸோ அதை தாண்டி சேவிங்ஸ் எப்படி மேற்கொள்கிறது, மல்டி டாஸ்கிங், ஏதாவது ஒரு துறை எடுத்துகிட்டா, ஒரு காரியம் எடுத்துகிட்டா அதை வந்து பல வகையில் எப்படி ஹோப்ஃபுல்லாக செய்யலாம், எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக அதை பர்ஃபெக்ஷனாக செய்யலாம், அப்படியான ஒரு மல்டி டாஸ்கிங் மைண்ட் செட்டோடு இருக்கணும். பேலன்சிங் தன்மையோடு இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூட்ரலாக போயிடுறது நல்லது. சில இடங்களில் நியூட்ரலாக இருக்கிறது நல்லது, பொதுவாக போயிடுறது நல்லது. இந்த மாதம் அதிகப்படியான வேலைகள் தாராளமாக செய்யலாம். நான் இதை மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு இருக்கிறது அது அந்தளவுக்கு அவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்காது. ஒரே டைமில் ஒரு நாளில் ஒரு 4-5 வேலையை கூட செஞ்சுட்டு வரலாம். கண்டிப்பாக அவங்களால முடியும். மேஷ ராசிக்காரங்க இந்த ஜூன் மாதத்தில் எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும்? ஸோ மேஷ ராசி இந்த ஜூன் மாதத்தில் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபேமிலி, லவ், ரிலேஷன்ஷிப், அவங்களோட இமோஷனல் தாட்ஸ், இமோஷனல் பாண்டிங், இது சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக அதில் வந்து எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எதுவும் செய்யக்கூடாது. ரொம்ப கேர்லெஸ்ஸாகவும் இருக்கக்கூடாது. ஃபேமிலி சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனத்தோடு செயல்படுறது நல்லது. மேஷ ராசிக்காரங்க இந்த ஜூன் மாதத்தில் என்ன மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதம் அவங்களுக்கு சூப்பராக இருக்கும்? ஸோ மேஷ ராசி இவங்க இந்த ஜூன் மாதத்தில் என்ன மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப வேண்டிக்கிறது, மேனிஃபெஸ்டன்ற பேர்லேயே நிறைய பேர் எனக்கு இது வேணும் அது வேணும்னு என்னென்னவோ பண்ணுவாங்க. அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க. அப்படிலாம் இவங்க எதுவுமே பண்ண வேணாம். ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணால் போதும். இந்த மாதம் அவங்களுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு அதாவது கடமை செய் பலனை எதிர்பார்க்காது. அந்த எதிர்பார்க்குறதே ஒரு ஸ்ட்ரெஸ் தான். அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸ்டாக சில்டாக அவங்களுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக் டைம், டெய்லியும் ஒரு 30 minutes to 1 hour அவங்களுக்கான டைமை வந்து அவங்க ஒதுக்கிடணும். 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தூங்குறது போச்சுன்னா நம்மளுக்கு 16 மணி நேரம் இருக்குது. அதில் 1 மணி நேரம் இவங்களுக்காக ஒதுக்கலாம், தப்பு கிடையாது. அந்த டைம் ரிலாக்ஸ்டாக இருக்கணும். இந்த அன்பிளக் வேர்ஷன் மாதிரி இருக்கணும். அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யலாம். அந்த மாதிரி டெய்லியும் வந்து இருக்கணும். இது அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கும். மேஷ ராசிக்காரங்க மேம் சொல்கிற விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு உங்கள் லைஃப்பில் கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறதோடு சேர்த்து பாசிட்டிவ் ஜூன் அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. ரிஷப ராசிக்காரங்க இந்த ஜூன் மாதத்தில் எந்த விஷயம் செய்யலாம்? அந்த ஜூன் மாதத்தில் அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப தைரியமாக இருக்கணும், இரக்க குணத்தோடு இருக்கணும்.
ரொம்பவே உத்வேகத்தோடு இருக்கணும். அதாவது சொல்லுவாங்க, ஒரு பெண் நினச்சா அவங்க வந்து ஒரு மெய்டனாக இருந்தால் கூட ஒரு சிங்கத்தையே அவங்களால வந்து அவங்களுடைய அந்த பாச வலைகளை கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அப்படி இவங்க வந்து இருந்தாலே போதும். அவங்க அன்பால், அவங்களோட நம்பிக்கையால் என்னால் எதையும் சாதிக்க முடியும், ஸோ அந்த இரக்க குணத்தாலே எல்லாம் சாதிக்க முடியும், அந்த ஒரு ஹோப்போடு இருந்து அவங்க எந்த காரியத்தை வேணாலும் மேற்கொள்ளலாம். ரிஷபராசிக்காரங்க இந்த மாதத்துல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம்னா அது என்னது? ஸோ ரிஷபராசி இவங்க எந்தெந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்றத பார்க்கும்போது, எதை கற்றுக்குறாங்க, எதை படிக்கிறாங்க, எதை கேட்குறாங்க, யார்கிட்ட இருந்து அட்வைஸ் வாங்குறாங்க, இதில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். தப்பான ஒரு நபர்கிட்ட இருந்து நம்ம வாங்கக்கூடிய அட்வைஸ் வந்து நம்ம லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்கக்கூடிய விஷயத்துக்கு சமம். ஸோ அதிலலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னும் எதை வந்து பிலாங் பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்னும் லாங்கிங் பண்ணி பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க, அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்களுக்கு அது சரியில்லைன்னு தெரிஞ்சுமே அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிற ரிலேஷன்ஷிப் விஷயம் கூட இருக்கலாம். ஸோ அதிலலாம் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். அவங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கொடுக்கல, இது வரைக்கும் அவங்க நினச்ச ஃபேவர் நடக்கலைன்ற போது அதிலேருந்து கொஞ்சம் விலகிக்கிறது நல்லது. இல்லை நான் அதில் தான் இருப்பேன் அப்படின்னு அடமெண்ட்டாக இருக்கிறது அவங்க எச்சரிக்கையாக இருக்கிற விஷயம். மேம், ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்திற்கான மேனிஃபெஸ்டேஷன் என்னது மேம்? ஸோ ரிஷபராசி இவங்களுக்கான மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் எப்படின்னு பார்க்கும்போது, இவங்க தினமும் நித்தம் இதை வந்து சொல்லிக்கலாம். ஐம் எனஃப், நான் போதுமானவள் இல்லை போதுமானவன். ஏன்னா இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அவங்களுடைய செல்ஃப் டவுட் அது வந்து குறைய ஆரம்பிக்கும். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்ன செய்யலான்ற போதே அவங்களுக்கான ஒரு ஹோப் இருக்கணும், அவங்களுக்கான ஒரு இரக்க குணம் இருக்கணும், அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கணுன்ற மாதிரி பார்த்தோம். அந்த மோட்டிவேஷன் அதிகமாகிறதுக்கு நான் போதுமானவளாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே இதை பதிய வச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்க மேலேயே, அவங்க செல்ஃப் ஒர்த் மேலேயே ஒரு சந்தேகம் இருந்தால் அதெல்லாம் தவிடுபொடியாயிட்டு மேற்கொண்டு அவங்க என்ன ஸ்ட்ராங்காக பண்ணலான்றது அதற்கான யூனிவர்ஸ் அவங்களுக்காக வழி கொடுக்கும். ரிஷபராசிக்காரங்க மேம் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறதோடு சேர்த்து பாசிட்டிவ் ஜூன் அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மிதுன ராசிக்காரங்க இந்த ஜூன் மாதத்தில் எந்த விஷயம் செய்யலாம்? ஸோ மிதுன ராசி இவங்க இந்த ஜூன் மாதத்தில் என்ன விஷயங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும்போது, புதிய விஷயங்கள் மேற்கொள்ளலாம். அறிமுகம் இல்லாத ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க, தாராளமாக போயிட்டு வரலாம். ஒரு செயல் செய்யணும்னு நினைக்கிறாங்க, தாராளமாக செய்யலாம். ஒரு விஷயத்தை ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, தாராளமாக செய்யலாம். இந்த மாதிரி நியூ பிகினிங்ஸ், புதிய முன் அனுபவம் இல்லாத விஷயங்கள், முன் அனுபவம் இல்லாத நபர்கள்கிட்ட வந்து அவங்க கான்வர்சேஷன் மேக் பண்ணுறது, இதெல்லாம் இந்த மாதம் அவங்க செய்யணும். இது செய்கிறதுனால அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயங்கள் நடக்கும். எந்த விஷயத்தில் மிதுன ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும்? ஸோ மிதுன ராசி இவங்க இந்த ஜூன் மாதம் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்றது பார்க்கும்போது, பூ மாதிரி இருக்கு. பூனாலே எது நம்ம வந்து ஒரு ரெட் ரோஸ்னாலே என்ன ஞாபகம் வரும்? லவ். அதில் தான் கவனமாக இருக்கணும். ஸோ ரிலேஷன்ஷிப்ன்றதை விட லவ் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். சில பேர் வந்து லவ் எக்ஸ்போஸ் பண்ணுறது ரொம்ப ட்ரமேட்டிக்காக பண்ணுவாங்க, எல்லாரும் பார்க்கணும், ஒரு சினிமா ரேஞ்சில் இருக்கணும் அப்படின்றான். அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அது எக்ஸ்ட்ரீமாக போகும்போது அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிடும். அதனால் அவங்களுடைய இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்திற்கான மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா அது என்னது? மிதுன ராசி இவங்களுக்கான மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் இந்த மாதம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, என் வழியில் எது குறுக்க வந்தாலும், எந்த கெட்ட விஷயங்கள் வந்தாலும் நான் ஜஸ்ட் அதை வந்து கட் த்ரூ பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இந்த ஒரு நம்பிக்கையை அவங்க மேற்கொள்ளணும். ஒரு கார்ட் கட்டிங் மாதிரியான விஷயங்கள் வேணால் பண்ணலாம். அவங்களோட நெகட்டிவ் கட் பண்ணுறதுக்கு, சில பேருக்கு அவங்களோட நெகட்டிவிட்டி கட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கே தெரியும். இந்த கோவிலுக்கு போனால் நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் கிடைக்கும், இந்த இடத்துக்கு போனால் பாசிட்டிவ் கிடைக்கும் தெரியும். சில பேருக்கு தெரியாது. அப்படி தெரியாதவங்க ஸ்பிரிச்சுவல் ரீதியான பர்சன்ஸ் கிட்ட அந்த கார்ட் கட்டிங் மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்கலாம். தெரிஞ்சவங்க இவங்களுக்கு எங்கே போனால் நெகட்டிவ் அடியோடு போகுதுன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்களோ அந்த இடத்துக்கு போகணும். ஏன்னா இது பண்ணுறதுனால அவங்களுடைய பயணத்தில் வரக்கூடிய இடையூறுகள், எந்த மாதிரியான ஆப்போசிஷன்ஸ் இருந்தாலும் அவங்களே அதை கட் த்ரூ பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆக்சுவலி அந்த கார்டு பார்க்கும்போது அருந்ததி படத்தில் அனுஷ்கா வந்து இப்படி அந்த கத்தி இது பண்ணுவாங்கல்ல, லைக் அந்த மாதிரி அது ஃபீல் ஆகுது. ஸோ நம்ம இதுக்கும் ரெடியாக இருக்கணும். ஆப்போசிஷன்ஸ் வரப்போதுன்னு தெரியும், பட் நம்ம ரெடியாக இருக்கணும். அது மிதுன ராசிக்காரங்க மேம் சொல்கிற விஷயங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறதோடு சேர்த்து பாசிட்டிவ் ஜூன் அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மேம், அடுத்ததா கடகராசிக்காரங்க இந்த ஜூன் மாதத்தில் என்ன விஷயம் செய்யலாம்? கடகராசி இவங்க இந்த ஜூன் மாதத்தில் என்ன விஷயங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்றத பார்க்கும்போது,
இவங்க மற்றவங்கள பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆன காலம் போயிட்டு இவங்கள பார்த்து மற்றவங்க இன்ஸ்பயர் ஆகணும். அதற்கான ஒரு காரியங்கள் தாராளமாக செய்யலாம். அந்த காரியங்கள் வந்து ஸ்டார்ட் அப் லெவலில் இருக்கக்கூடாது. நான் ஒரு லீட் எடுக்கிறேன், நான் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருக்கிறேன். ஸோ என்னை பார்த்து என்னோடய ஃபாலோவர்ஸ் என்னை பார்த்து எனக்கு கீழே இருக்கவங்க என் இடத்துக்கு வர்றதுக்கு இன்ஸ்பயர் ஆகணும். இப்படியான விஷயங்கள் மேற்கொள்ளலாம். அண்ட் மேஜரான விஷயங்கள், ரொம்ப சீரியஸான விஷயங்கள் தாராளமாக முடிவுகள் எடுக்கலாம். அண்ட் ரொம்ப இன்னோவேட்டிவாக இருக்கணும். புதுசாக ஏதாவது யோசிக்கணும், புதுசாக ஏதாவது பண்ணணும், எல்லார் போலையும் இல்லாமல் ஏதாவது யூனிக்காக பண்ணுறது, அது என்னுடைய க்ரியேட்டிவிட்டி இதெல்லாம் மேற்கொள்ளலாம். கடகராசிக்காரங்க எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்? ஸோ கடகராசி இந்த ஜூன் மாதம் எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பார்க்கும்போது, யார் கூட இவங்க சேர்றாங்க, யாரோட ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கிறாங்க, யாரை எந்த லிமிட்டில் வச்சுருக்காங்க, இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். லிமிட்டை தாண்டி எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது, எந்த பர்சனையும் இன்வால்வ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. கடகராசிக்காரங்களுக்கான இந்த மாதம் மேனிஃபெஸ்டேஷன்னா அது என்னது? ஸோ கடகராசி இவங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துக்கான மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பிரபஞ்சம் தரக்கூடிய ஒரு மெசேஜ் வந்து சில எண்டிங்ஸ், சில முடிவுகள் அது தவிர்க்க முடியாதது, நம்ம அழைச்சி அது வரல, ஆனால் அது நெசசரி. அப்போ அந்த முடிவுகள் நம்மளுக்கு தேவையானதா அப்படின்றத அவங்க உணரணும். ஸோ அப்போ அந்த நாஸ்டாலஜிக் நெகட்டிவ் நாஸ்டாலஜிக் மெமரிஸ் எல்லாம் வந்து விடுறதுக்கான விஷயங்களை பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது, என்னோடய எதிர்காலம் எப்படி இருக்கும், அவங்களோட ஃப்யூச்சருக்கான பிளானிங்ஸை இந்த மாதம் தாராளமாக தீட்டலாம். பாஸ்ட்டை பற்றி நினைக்கக்கூடாது. இதுதான் அவங்களுக்கான சிறப்பான மேனிஃபெஸ்டேஷனாக இந்த மாதம் இருக்கும். கடகராசிக்காரங்க மேம் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறதோடு சேர்த்து பாசிட்டிவ் ஜூன் அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குது, என்ன விஷயம் அவங்க செய்யலாம்? ஸோ சிம்ம ராசி இந்த ஜூன் மாதத்தில் அவங்க என்ன மாதிரியான காரியங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி இவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். சுபகாரியங்களில் வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும். எத்தனை இன்விடேஷன் வந்தாலும் அத்தனை ப்ரோக்ராம், அத்தனை ஃபெஸ்டிவல், அத்தனை இன்விடேஷனை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். பண்ணணும் அப்படின்னு இருக்குது. பிகாஸ் அவங்களுக்கு இப்போ தேவை வந்து ஒரு விதமான மனக்கிளர்ச்சி. அந்த மனக்கிளர்ச்சி எங்கே கிடைக்கணும்னா, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தோ, ஃபேமிலி கிட்ட இருந்தோ ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி, செலிப்ரேஷன், ஒரு கோவில் நிகழ்வுகள், இந்த மாதிரி இடத்துல இருந்து தான் அவங்களுக்கு அது கிடைக்கும். அண்ட் மோரோவர் இன்னும் அவங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் க்ரியேட் ஆகிறதுக்கு, கம்யூனிட்டி க்ரியேட் ஆகிறதுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்க போகுது. எந்த விஷயத்தில் சிம்மராசி ரொம்ப கவனமாக இருக்கணும் மேம்? ஸோ சிம்மராசி இந்த ஜூன் மாதம் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, இல்லையா மேம்? இல்லை தூங்குறது இல்லை. ஆப்வியஸ்லி இது வந்து தூங்குறது இல்லை. ஒரு லேடி வந்து டயர்டாக இருக்கிறாங்க, அங்கே பின்னாடி இருக்கிற ஒர்க்கெல்லாம் முடிச்சு ரொம்ப டயர்டாக இருக்கிறாங்க, ஆனாலும் ஒர்க் இருக்குது. இந்த பக்கம் முடிச்சு வச்சுருக்காங்க, இந்த பக்கம் இன்னும் இருக்குது. ஸோ இதில் இவங்க வந்து அதில் தான் கவனமாக இருக்கணும். ரொம்ப வந்து ஒர்க்கஹாலிக்காக இருப்பாங்க, ரொம்ப 24/7 வந்து எப்போ பார்த்தாலும் வேலை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதில் கவனமாக இருக்கணும். அதை மீறியும் அவங்க பண்ணுறாங்கன்னா அப்போ ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்திற்கான மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா அது என்னது? ஸோ சிம்ம ராசி இவங்களுக்கான மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் இந்த ஜூன் மந்த்துக்கு என்ன அப்படின்றது பார்க்கும்போது, அவங்களுக்கான ஜஸ்டிஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைச்சே தீரும். இவங்க என்ன பண்ணணும்னா, ஒரு பெஸ்ட் மேனிஃபெஸ்டேஷனாக ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது என்னென்ன பழைய பொருட்கள் இருக்குது, என்னென்ன பழைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் தூக்கி போடுறது நல்லது. ஏன்னா அது மாதிரி தான் அவங்களுடைய மனசும் பழைய நினைவுகளை சுமந்துட்டுருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இப்போது நம்ம ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறோம்னாலே நம்மளுக்கு ஒரு நியூ ட்ரெஸ் வாங்குகிறோம், நியூ ட்ரெஸ் வேர் பண்ணும் போதே நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் வேறு மாதிரி இருக்கும், நம்மளோட எனர்ஜி அங்கே மாறும். ஸோ அப்போ ஆப்வியஸ்லி அப்போ இவங்க இந்த வீட்லேயும் இதை பண்ணுறது நல்லது. இந்த மாதம் பழையன கழிதல், புதியன புகுதல், இதை பண்ணும் போது அவங்களுக்கான ஜஸ்டிஸும் ஆன் த வேல வந்துகிட்டே இருக்கும். கபோர்ட் க்ளீன் பண்றது, வீட்டை க்ளீன் பண்றது, அதுதான் உங்களுக்கு இந்த மாதத்திற்கான பழசை எல்லாத்தையும் தூக்கி போகணும், தேவையில்லாததெல்லாம். கண்டிப்பா. சிம்மராசிக்காரங்க மேம் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறதோடு சேர்த்து பாசிட்டிவ் ஜூன் அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மேம் அடுத்ததா கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு, என்ன விஷயம் செய்யலாம்? ஸோ கன்னி ராசி இந்த ஜூன் மாதத்தில் இவங்க என்ன காரியங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அதெல்லாம் வெற்றியா மேம்? வெற்றி அடைவாங்க. அப்போது வெற்றி அடையிறதுக்கான என்ன வழி, என்ன ப்ராசஸ், என்ன செயல் செய்யணும், எல்லாமே தாராளமாக மேற்கொள்ளணும். அவங்களோட செல்ஃப் எஸ்டீமை வளர்த்துக்கணும். ஸோ ஏதாவது ஒரு காரியம் செய்கிறாங்க, அதில் ஒரு சின்ன அவுட்கம் கிடைக்குது, சின்ன சக்ஸஸ் கிடைக்குது, அப்போ அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் டெவலப் ஆகும். அப்போ நான் எதை செஞ்சால் சக்ஸஸ் ஆவேன், எதை செஞ்சால் எனக்கு உடனே அவுட்கம் கிடைக்குது, அந்த மாதிரியான காரியங்களை தேடி தேடி அவங்க வந்து செயல்படுத்துறது ரொம்ப நல்லது. மேம் கன்னிராசிக்காரங்க எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதத்தில்? ஸோ கன்னிராசி இவங்க எதில் கவனமாக இருக்கணும் இந்த ஜூன் மாதம் அப்படின்னு பார்க்கும்போது, பணம் ரீதியான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். அண்ட் எந்த ஒரு காரியமும் டீட்டெயிலாக தெரியாமல் எதுலேயும் இறங்கக்கூடாது. முடிவுகளும்
ரெண்டு பக்கமும் என்ன தன்மை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு முடிவு எடுக்கணும். சில பேர் ஒரு பக்கம் மட்டும் பார்த்துட்டு ஒரு பக்கம் கோட்டை விட்டுருவாங்க. ஸோ இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். டீட்டெயிலிங் இல்லாத எந்த விஷயமும் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்திற்கான மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா அது என்னது? ஸோ கன்னிராசி உங்களுக்கான மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் இந்த ஜூன் மந்த்துக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க செல்ஃபை, அதாவது நம்ம டேட்டிங் வந்து மற்றவங்களை கூப்பிடுவோம், இல்லை யாராவது நம்மளை கூப்பிடுவாங்களான்னு யோசிப்போம். பட் இவங்க என்ன பண்ணோன்னா, இவங்க எப்படி டேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் பெரிய மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸாக இருக்க போகுது. நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்ச இடம் எங்கே போகலாம், நம்மளை ஃப்ரீ பண்ணிக்கணும், இந்த இடம் போனால் நம்ம மனசுக்கு பிடிக்கும், ஸோ அப்போ எங்கே போகலாம், இந்த நம்மளுடைய அறிவு நம்மளுடைய மனசு இது ரெண்டுத்தையும் வந்து டேட் பண்ண விடணும் இந்த மந்த்து. ஸோ அப்போ பிடிச்ச இடங்களுக்கு வெளியே போகிறது இதெல்லாம் பண்ணுறது பெஸ்ட் மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கும். கன்னிராசிக்காரங்க மேம் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறதோடு சேர்த்து பாசிட்டிவ் ஜூன் அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மேம் அடுத்ததா துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது, என்ன விஷயம் செய்யலாம்? ஸோ துலாம் ராசி இந்த ஜூன் மாதம் இவங்க என்ன செய்யலாம், எந்த காரியங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கணும். எது செஞ்சாலும் ஒன்றன் பின் ஒன்று அப்படின்ற மாதிரி செய்யணும். ரொம்ப இப்போ வீடே ரொம்ப கலைஞ்சிருக்குன்னா கூட அதை கரெக்டாக அடுக்கி ஆர்கனைஸ் பண்ணணும். அந்த மாதிரி அவங்களுடைய வேலையில் இருக்கட்டும், பணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கட்டும், கஸ்தாமஸான இருக்கிறத வந்து கரெக்டாக ஒழுங்குமுறைப்படுத்தணும். அண்ட் எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும். இவங்க மற்றவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்கன்னா இவங்களுக்கு தேவையான சப்போர்ட் கண்டிப்பாக இந்த மாதம் கிடைக்கும். எதில் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் மேம்? ஸோ துலாம் ராசி எதில் கவனமாக இருக்கணும் இந்த ஜூன் மாதம் அப்படின்றது பார்க்கும்போது, வெளியே எங்கே போகிறாங்க, எந்த விஷயங்கள் அவங்க பங்கெடுக்கிறாங்க, எதை லீட் பண்ணி போகிறாங்க, அவங்களுடைய ஏதோ ஒரு விஷயத்த வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, உலகத்துக்கு காட்டணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதில் கவனமாக இருக்கணும். நம்ம என்ன வெளியே எக்ஸ்போஸ் பண்ணலாம் பண்ண வேண்டான்றதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். மேம் துலாம் ராசிக்காரங்களுக்கான இந்த மாதம் மேனிஃபெஸ்டேஷன்னா அது என்னது? ஸோ துலாம் ராசி இவங்களுக்கான ஜூன் மந்த் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, துலாம் ராசி இவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்டோரியில் யாரும் வில்லன் கிடையாது, வில்லன் வரப்போகிறதில்ல. ஆனால் இவங்க ஸ்டோரியில் இருக்கக்கூடிய ஒரே வில்லன் இவங்களாக தான் இருப்பாங்க. இவங்க நினச்சா இவங்க ஸ்டோரியே வந்து தலைகளாக மாற்றி அமைச்சுக்கலாம். அப்போது அப்படி தலைகீழாக மாற்றி இருக்கக்கூடிய ஸ்டோரியை கூட இந்த மாதம் அவங்க ரீரைட் பண்ணி எழுதும் போது கண்டிப்பாக அது சரியாகும். வாழ்க்கை எப்படி ரீரைட் பண்ணால் போயிடுமா, எப்படி ரீரைட் பண்ணுறதுன்ற ஒரு கேள்வி இருக்கும். என்னெல்லாம் நடந்ததோ, என்னெல்லாம் இவங்களோட ஹேபிட்டில் இருக்கோ, இவங்களோட கேரக்டரில் இருக்கோ, அது எல்லாம் மைனஸாக இருக்கோ, அதை இனி வரக்கூடிய காலங்களில் அப்படியே ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிறது, அதிலிருந்து ஆப்போசிட்டாக நடந்துக்கிறது, இப்படியான விஷயங்களை ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ அதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்காக அமைய போகுது. துலாம் ராசிக்காரங்க மேம் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறதோடு சேர்த்து பாசிட்டிவ் ஜூன் அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மேம் அடுத்ததா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்ன விஷயம் செய்யலாம்? ஸோ விருச்சிக ராசி இந்த ஜூன் மந்த் இவங்க என்ன மாதிரியான காரியங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஒன்று செய்கிறோன்னா அதுதான் நம்மளுக்கு ரிப்பீட் ஆகும், அதனுடைய அவுட்கம் எசன்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத புரிஞ்சு நேர்மையாக இருக்கணும், நியாயமாக நடந்துக்கணும், நாணயத்தன்மையோடு இருக்கணும். கோர்ட் கேஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாதம் வந்து அது இன்னும் சீரியஸாக வந்து மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். இவங்களை தேடி ஒரு விஷயம் வருது, ஒரு டிசிஷன் எடுக்கிற மாதிரி, ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுக்கிற மாதிரி வருதுன்னா அதில் யார் பக்கம் நியாயம் இருக்கோ, ஹானஸ்ட் இருக்கோ அந்த பக்கம் நிற்கணும் அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் வந்து இப்போ அவங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட் கொடுக்கலனாலும் ஃப்யூச்சரில் ஒரு பெரிய அளவில் இவங்களுக்கு நெகட்டிவ் ஏற்படாமல் காப்பாற்றும். எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மேம்? ஸோ விருச்சிக ராசி இந்த ஜூன் மந்த் இவங்க எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பார்க்கும்போது, எந்த விஷயத்த ஆசைப்படுறாங்க, எதெல்லாம் அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குது, எனக்கு இங்கே போனால் சந்தோஷம், இவங்ககிட்ட பேசினா சந்தோஷம், எனக்கு இதெல்லாம் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசைகள் இவங்களுக்கு உண்மையானதா, அந்த ஆசைகளால் இவங்களுக்கு ஏதாவது விளைவு ஏற்படுமா, அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில பேர் வந்து நான் சந்தோஷமாக இருந்தால் போதும், அதுக்காக தான் நான் இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் சஃபர் ஆகாமல் மற்றவங்க எல்லாரையும் அதில் இழுத்து விட்டுருவாங்க. அப்படியான விஷயங்களை கவனமாக இருக்கணும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கான இந்த மாதம் மேனிஃபெஸ்டேஷன்னா அது என்னது? ஸோ விருச்சிக ராசி இவங்களுக்கு இந்த ஜூன் மந்த் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்றது பார்க்கும்போது, இவங்களுக்கு தேவையான அந்த வாழ்க்கை கிடைக்கணும், அந்த கலர்ஃபுல்லான ப்ளசன்டபுளான வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னா இவங்க அந்த மாதிரியான இடங்களில் இருக்க முதல்ல பழகிக்கணும். எங்கே வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கோ, எங்கே ரொம்ப ப்ளசன்டபுளாக நல்லா இருக்குதோ அந்த மாதிரியான இடங்களுக்கு மட்டும் போகணும். இவங்க இருக்க பழகிக்கணும். நம்ம இருக்கவே முடியாத அளவுக்கு சகிச்சுக்கிட்டு சில பேர் இருப்பாங்க, அது வேண்டாம் அப்படின்னு இருக்குது. அண்ட் இவங்க இருக்கக்கூடிய இடத்த அழகாக வச்சுக்கணும். நிறைய டெக்கரேஷன் பண்ணலாம், க்ளீன் பண்ணலாம். இவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, டெய்லியும் அப்போ அவங்களுக்கு வந்து வீட்டில் அதான் வேலை, க்ளீன் பண்ணணும், நல்ல க்ரியேட்டிவாக வச்சுக்கணும், அழகாக வச்சுக்கணும். இப்போ இந்த செட் இப்படி அழகாக இருக்க மாதிரி அழகாக வச்சுக்கணும்.
ஸோ இந்த விஷயங்கள் பண்ணும். வெளியில் போயிட்டு வரவங்களா இருந்தாலும் ஆஃப்டர் தட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வெளியே இருக்கக்கூடிய சூழலையும் அழகாக வச்சுக்க பார்க்கணும். அழகாக இருக்கிற சூழலில் அவங்க இருக்கணும் அண்ட் வீட்லேயும் அழகாக வச்சுக்கணும். இதை பண்ணால் அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட மனதும் கண்டிப்பாக அழகானதாக மாறும். விருச்சிக ராசிக்காரங்க மேம் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறதோடு சேர்த்து பாசிட்டிவ் ஜூன் அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மேம் தனுசு ராசிக்காரங்க இந்த மாதம் என்ன விஷயம் செய்யலாம்? ஸோ தனுசு ராசி இந்த ஜூன் மாதம் என்ன மாதிரியான காரியங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்றது பார்க்கும்போது, போட்டி போட்டு ஜெயிக்கணும். ஸோ அதுக்கு போட்டி போடுறதுக்கு என்ன வேணும், நம்மக்கிட்ட ஒரு சண்டை போடுற தன்மை வேணும். சண்டை போடுறதுனா போய் அடிச்சு கிடிச்சு மூக்கு உடைக்கிறதுலாம் இல்லை. நீ இதை செய்கிறியா, அப்போ என் தரப்பில் நானும் இதை செய்கிறேன். இந்த போட்டி மனப்பான்மை கண்டிப்பாக இருக்கணும். ஒதுங்கி போயிட்டு இல்லை நீயே ஜெயிச்சுட்டு போப்பா அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு ஒரு விஷயம் வேணும், சாதிக்கணும்னா அங்கே போட்டி போட்டு ஜெயிக்கணும். அதில் வரக்கூடிய கான்ஃப்ளிக்ட் எல்லாத்தையும் வந்து அவங்க கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணி ஆகணும். அண்ட் காம்படிஷன்ஸில் வந்து அவங்க கலந்துக்கணும். எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மேம்? ஸோ தனுசு ராசி இந்த ஜூன் மாதம் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பார்க்கும்போது, எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எதில் வந்து வெயிட் பண்ணுறாங்க, எதுக்காக வெயிட் பண்ணுறாங்க, யாருக்காக வெயிட் பண்ணுறாங்க. சில பேர் பொறுமைன்னு சொல்லிட்டு சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. அதிலெல்லாம் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். அண்ட் இந்த மாதம் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக இருக்கணும். அப்படி கவனம் இல்லாமல் தப்பான ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அது ரொம்ப வருஷக்கணக்கில் இழுத்துன்னு போயிடும் அதனுடைய அவுட்கம் கிடைக்க. மேம் இவங்களுக்கான இந்த மாதம் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா அது என்னது? ஸோ தனுசு ராசி இவங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துக்கான மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, இவங்களுக்காக இவங்க ஸ்டாண்ட் பண்ணி நிற்கணும். எனக்காக நிற்க முடியல, அதுதான் எனக்கு பிரச்சனையே. மற்றவங்க ஓடிக்கிட்டு இருக்கேன். எனக்காக நிற்கணும்னு நான் நினச்சாலும் ப்ராக்டிக்கலாக அதை என்னால் செய்ய முடியல இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு சின்ன ரெமடி, ஒரு கேண்டிலோ இல்லை ஒரு விளக்கோ. ஏன்னா சில பேரால் விளக்கு ஏற்ற முடியாது, நான் கேண்டலில் தான் பண்ண முடியும், அப்ராடில் இருக்கேன்னு சொல்லுவாங்க. அதனால கேண்டில் இல்லை விளக்கு, ஒரு டார்க் ரூமில் அவங்களுடைய ரூமை நீட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா லைட்ஸ் ஃபேன்லாம் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கேண்டில் ஏற்றி வச்சு உட்காந்து மெடிடேஷன் பண்ணலாம். அவங்களோட இஷ்ட தெய்வமோ இல்லை ஏஞ்சல்ஸோ யாராவது கனெக்ட் பண்ணி மெடிடேஷன் மேற்கொள்ளலாம். இதை பண்ணும்போது எனக்காக என்னால் வாழ முடியல, நிற்க முடியலன்னு சொல்கிறவங்களால கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையான காரியங்களை செயல்படுத்திக்க முடியும். நிச்சயமா மேம். தனுசு ராசிக்காரங்க மேம் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறதோடு சேர்த்து பாசிட்டிவ் ஜூன் அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு செய்யும். மேம் மகர ராசிக்காரங்க இந்த மாதம் என்ன விஷயம் செய்யலாம்? ஸோ மகரம் இந்த ஜூன் மாதம் அவங்க என்ன மாதிரியான காரியங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்றது பார்க்கும்போது, லவ் பண்ணலான்ற போது அந்த ஆப்போசிட் ஜென்டரை மட்டும் தான் லவ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. அம்மா அப்பாவை லவ் பண்ணலாம், தன்னுடைய குழந்தைகளை லவ் பண்ணலாம், கேர் பண்ணிக்கலாம். எந்த விஷயங்கள் மேலே சில பேருக்குலாம் அவங்களுடைய ப்ரொஃபஷன் தான் அவங்களுடைய லவர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை லவ் பண்ணலாம். அப்போ அந்த அன்பு சார்ந்த எந்த மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் அதை வந்து மேற்கொள்கிறது நல்லது. இன்னொன்று ஸ்பெசிஃபிக்கான விஷயம், மெடிகேஷன் மேற்கொள்ளணும் கண்டிப்பாக இந்த மாதம். நான் அடுத்த மாதம் வந்து நான் செக்கப் போய்க்கிறேன், அடுத்த மாதம் நான் வந்து டேப்லெட் எடுக்க ஆரம்பிக்கிறேன், இதெல்லாம் வந்து போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. இந்த மாதம் அவங்க எடுக்கக்கூடிய மெடிகேஷன் அவங்களுக்கு பெர்மனண்ட்டான ஹீலிங் கொடுக்கும். எந்த விஷயம் செய்யக்கூடாது மேம்? எதில் கவனமாக இருக்கும்? ஸோ மகர ராசி எதில் கவனமாக இருக்கணும் இந்த ஜூன் மாதம் அப்படின்றது பார்க்கும்போது, கவலைகள், ஒரு விதமான விரக்தி நிலை, இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். அதாவது இப்போ என்ன ப்ரெசண்ட்டில் நமக்கு இருக்குது அதை வச்சு வேறு என்ன பண்ணலாம், இதை தான் யோசிக்கணுமே தவிர்த்து எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி இது என் கையை விட்டு போயிடுச்சு, 2 மாதம் முன்னாடி இவங்க என்னை விட்டு போயிட்டாங்க, இந்த ஆஃபர் போயிடுச்சு, இதை பற்றிலாம் யோசிக்கக்கூடாது. போனதை பற்றி யோசிக்காமல் இருக்கிறத எப்படி நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் அதை பற்றி யோசிக்கணும். கவலைகள் கூடாது. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்திற்கான மேனிஃபெஸ்டேஷன்னா அது என்னது? ஸோ மகர ராசி இவங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துக்கான பெஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் ஒரு ரெமெடி மாதிரி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, டெய்லியும் ஏர்லி மார்னிங் எழுந்துக்கிறது அவங்களுக்கு பெஸ்ட்டான மேனிஃபெஸ்டேஷனாக இருக்க போகுது. ஏன்னா பிரபஞ்சம் வந்து டெய்லியும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக பிரபஞ்சம் ஒரு 3 to 5 மணி வாக்கில் டெய்லியும் அவங்கள எழுப்போம். பார்க்குறவங்க கண்டிப்பாக மகர ராசியாக இருக்கிறாங்க அப்படின்ற போது நீங்கள் எஸ்ன்னு டைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா டெய்லியும் எழுப்போம், எதுக்கு எழுதுக்கணும்னு அவங்களுக்கே தெரியாது. எழுந்துப்பாங்க, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு போய் படுத்து தூங்கிடுவாங்க. ஏன் எழுப்புதுன்னா அந்த டைம் எழுந்து அவங்களுடைய வேலைகளை பண்ண வைக்கிறதுக்கு தான், ஏன்னா அவங்க பெஸ்ட்டாக வரணுன்றதுக்காக. இந்த மாதம் அவங்க மேனிஃபெஸ்டேஷனும் அதை தான் பண்ணணும். டெய்லி ஏர்லி மார்னிங் எழுந்து அவங்களோட வேலைகளை ரொட்டீனாக ஸ்டார்ட் பண்ணுறது, அதை விட அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய மேனிஃபெஸ்டேஷனே இருக்க போகிறதில்ல. மகர ராசிக்காரங்களுக்கு மேம் சொல்கிற விஷயங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு கனெக்ட் ஆகுதுங்கிறதோடு சேர்த்து பாசிட்டிவ் ஜூன் அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. கும்பராசிக்காரங்க இந்த மாதம் என்ன விஷயம் செய்யலாம்? ஸோ கும்பராசி இந்த ஜூன் மாதம் எந்த மாதிரியான காரியங்கள்லாம் மேற்கொள்ளலாம் அப்படின்றது பார்க்கும்போது, நிறைய டிசப்பாயின்மெண்ட் நடந்திருக்கு, நிறைய ரிக்ரெஷன், நிறைய ரிஜெக்ஷன், இதெல்லாம் நடந்திருக்கு. ஓகே ஃபைன். ஆனால் இப்போ இவங்க என்ன பண்ணணும்னா அதுக்காக பழி வாங்குறதோ இல்லை வந்து ஒரு
பழிவாங்கிற உணர்வோடு இருக்கிறதோ, தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறதோ இதெல்லாம் பண்ணாமல் மறப்போம், மன்னிப்போம். ஸோ மன்னிக்கிற விஷயங்களை மேற்கொள்ளணும். இப்போ அந்த மாதிரியான நபர் இந்த மாதம் அவங்க கண் எதிர்க்க வந்துட்டா கூட அவனை மன்னிச்சிட்டு நீ போ அப்படின்னு சொல்லிடணும். ஸோ இந்த மன்னிக்கிற பக்குவத்தை கொண்டு வந்துடணும் அண்ட் மன்னிக்கிற தன்மையை அவங்க டெவலப் பண்ணணும். இந்த மாதம் அதை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். கும்பராசிக்காரங்க இந்த மாதம் எதில் கவனமாக இருக்கும்? ஸோ கும்பராசி இவங்க இந்த ஜூன் மாதம் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பார்க்கும்போது, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய செல்வ வளத்தை, பண வரவை, நெட்ஒர்த்தை சொல்லக்கூடாது. அது எவ்வளோ 1 லட்சம் மாதிரியான நெட்ஒர்த்தாக கூட இருக்கட்டும், அது அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சது, அது வெளியே சொல்லக்கூடாது. பணத்தை பற்றி எதுவும் வெளியே காட்டிக்கக்கூடாது. அவங்க என்ன சக்ஸஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான பிளானிங்ஸ் இருக்குது, ஃப்யூச்சர் பிளானிங்ஸ் இருக்குது, அது எதையும் வெளியே காட்டிக்கக்கூடாது. ஆல்ரெடி அப்படி சொல்லிட்டாங்கன்னா கூட அதை வந்து நீங்கள் இப்படி சொன்னீங்களே எப்போ செய்வீங்கன்னு கேட்டால் கூட அது ஜஸ்ட் அங்கேருந்து மூவ் ஆன் பண்ணிக்கிறது நல்லது. அதை பற்றி பெருசாக டீட்டெயில் கொடுக்காம. கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்திற்கான மேனிஃபெஸ்டேஷன்னா அது என்னது? ஸோ கும்பராசி இவங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துக்கான மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, செல்ஃப் லவ் பண்ணுறது தான் இவங்களுக்கு சிறப்பான மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கும். அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு எது செஞ்சால் நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு சில விஷயம் செஞ்சால் நம்ம உடம்பு கூட அதுக்கேற்ற மாதிரி அப்சர்வ் ஆகும், உடம்பு கூட அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணும், உடம்பே மாறுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நம்ம உடம்புக்கும் மனதுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. அப்போது அவங்க உடலுக்கும் மனதுக்கும் என்ன தேவையோ அதை கொடுக்கறது தான் செல்ஃப் லவ். அந்த விஷயத்தை மட்டும் மேற்கொண்டாலே போதும் இந்த மாதம். கும்பராசிக்காரங்க மேம் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறதோடு சேர்த்து பாசிட்டிவ் ஜூன் அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மேம் நிறைவாக மீன ராசிக்காரங்க இந்த மாதத்தில் என்ன விஷயம் செய்யலாம்? ஸோ மீன ராசி இந்த ஜூன் மாதம் அவங்க எந்த மாதிரியான விஷயங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்றது பார்க்கும்போது, ரொம்ப இரக்கத்தோடு இருக்கணும், இரக்க குணத்தோடு இருக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், மற்றவங்களுடைய பெயினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், மற்றவங்களுடைய மிஸ்டேக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கெலாம் வந்து கண்டிப்பாக இரக்க குணம் இருந்தால் தான் பண்ண முடியும், ஆக்ரோஷம் இருந்தால் பண்ண முடியாது. அதை பண்ணணும். அண்ட் ட்ரஸ்ட் வர்தியாக நடந்துக்கணும் இவங்க மற்றவங்க கிட்ட. மேம் இப்போ மீன ராசிக்காரங்க இந்த மாதம் எந்த விஷயம் செய்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும்? ஸோ மீன ராசி எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் இந்த ஜூன் மாதம் அப்படின்னு பார்க்கும்போது, லக் சார்ந்த விஷயங்கள். இப்போ வந்து லாட்ரி டிக்கெட் வாங்குறது, ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இல்லை இந்த ஹார்ஸ் ரேஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான எதெல்லாம் லக் சார்ந்த ப்ராசஸாக இருக்கோ அதிலெல்லாம் கவனமாக இருக்கிறது நல்லது. நம்மளுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, நம்மளுக்கு லக் அடிக்கடி கிடைக்குமேன்னு சொல்லிட்டு போய் விழுந்துடக்கூடாது. நம்ம இவங்களுக்கான மேனிஃபெஸ்டேஷன் இந்த மாதத்துக்கு என்னது? ஸோ மீன ராசி இவங்களுக்கான மேனிஃபெஸ்டேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஆல்ரெடி என்ன செய்யணும், ட்ரஸ்ட் வர்தியாக இருக்கணும் பார்த்தோம். யூனிவர்ஸ் இவங்களுக்கு தரக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸும் அதான். இந்த மாதம் முழுவதும் அவங்களுக்கு அவங்க உண்மையாக இருக்கணும். சில பேர் வந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், ஆனால் சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்களோ சொல்லிட்டு எனக்கு அது பிடிக்குன்றதே சொல்ல மாட்டாங்க. அது என்ன குறிக்குதுன்னா அவங்களுக்கு அவங்க உண்மையாக இல்லை. அப்போ அவங்களுக்கு அவங்க உண்மையாக இல்லாத போது யூனிவர்ஸ் அவங்களுக்கு எந்த விஷயத்தையும் கொடுக்காது, அது நல்லதோ கெட்டதோ. இந்த மாதம் முழுவதும் அவங்களுக்கு ஹானஸ்ட்டாக இருக்கணும், அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ, என்ன பிடிக்குதோ அதை நோக்கி போகணும். இந்த மாதம் அதை எந்த அளவுக்கு அவங்க தைரியமாக செய்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட ஃப்யூச்சரை யூனிவர்ஸ் உருவாக்கி கொடுக்கும். மீன ராசிக்காரங்க மேம் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறதோடு சேர்த்து பாசிட்டிவ் ஜூன் அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மேம் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது, எந்தெந்த விஷயம் செய்யலாம், செய்யக்கூடாது, எதில் கவனமாக இருக்கணும், அவங்களுக்கான மேனிஃபெஸ்டேஷன் என்ன அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்திருக்கீங்க. நிச்சயம் இது பார்க்குற நேயர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் நன்றி மேம். நன்றி. வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. உங்கள் ஐபிசி பக்தியில் லலிதா சகஸ்ரநாமம் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பம். முன்பதிவு மற்றும் கட்டண விபரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.